Romans chapter 4 and verse 25. ரோமர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருந்தோம். And we've seen something of the tremendous importance of Jesus rising from the dead. இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டாரே, அதனுடைய பெருத்த முக்கியத்துவத்தை நாம் தியானித்தோம். That he was raised, that is the certificate from God that your debt is cleared. உங்களுடைய கடன் நீக்கப்பட்டு விட்டது என்பதற்கு தேவனே கொடுக்கக்கூடிய ஒரு பத்திரம்தான், ஒரு நிரூபணம் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல். Many times, many Christians who think so much about the death of Christ do not think of his resurrection enough. அநேக சமயங்களிலே அநேக கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை குறித்து எந்த அளவுக்கு அதிகமாய் தியானிக்கிறார்களோ அந்த அளவுக்கு அதிகமாய் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து எண்ணுவது கிடையாது. I want to share with you a little suggestion that has blessed my own life. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ஆசீர்வதித்திருக்கிறதான ஒரு சிறு ஆலோசனை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். In the coming days, I want to encourage you to think more of the resurrection of Jesus Christ. வரக்கூடிய நாட்களிலே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து சற்று அதிகமாய் தியானியுங்கள். It will really change your life. அது உண்மையாலுமே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். It will even bring healing to your sicknesses. உங்களுடைய வியாதிகளுக்கு சுகத்தையும் கூட அது கொண்டு வரும். First of all, most important, we will be absolutely sure that our past life has been blotted out. முதலாவதாக நம்முடைய கடந்த கால வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களும் நீக்கப்பட்டு விட்டது, பாவங்கள் எல்லாம் கிறுக்கப்பட்டு விட்டது என்பதை நாம் அறிந்து உணர்ந்து கொள்வோம். I told you that death is the great equalizer. மரணம் என்பது மிகப்பெரிய சமப்படுத்துவதாகும். I have observed believers in our churches and even elder brothers for many years now. இப்பொழுது அநேக ஆண்டுகளாக நம்முடைய சபையில் உள்ள விசுவாசிகளையும் மூப்பர்களையும் நான் கவனித்திருக்கிறேன். And I feel that all of them can experience a far greater anointing than they are experiencing right now. இப்பொழுது அவர்கள் அனுபவித்திருக்கிற அபிஷேகத்தினுடைய நிலையை காட்டிலும் எவ்வளவோ அதிகமாக அவர்களாலே அனுபவிக்க முடியும். I want to say to all of you elder brothers, you can experience a much greater anointing than you are experiencing right now. இப்பொழுது நீங்கள் அனுபவித்திருக்கிற அபிஷேகத்தை காட்டிலும் இன்னும் அதிகமான நிலையிலே நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அனுபவிக்க முடியும் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். But you need one more thing, you need something. ஆனால் உங்களுக்கு ஏதோ ஒன்று தேவை. Please don't get offended when I tell you this. நான் இதை சொல்லும் பொழுது தயவு செய்து மனம் புண்பட்டு விட வேண்டாம், மனத்தாங்கல் அடைய வேண்டாம். You need a little more humility. இன்னும் கொஞ்சம் தாழ்மை தேவைப்படுகிறது. That's the reason why there is not a greater anointing. மிகப்பெரிய அபிஷேகம் இல்லாதிருப்பதற்கு இதுதான் காரணம். You may say, I'm not proud, I'm a humble brother. நான் பெருமைக்காரன் அல்ல, நான் ஒரு தாழ்மையான சகோதரன் என்று நீங்கள் சொல்லலாம். Maybe you think so. ஒருவேளை நீங்கள் அப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். But many of you have a little feeling of superiority compared to other people. மற்றவர்களை காட்டிலும் நான் சற்று மேன்மையானவன் என்றதான அந்த ஒரு எண்ணம் உங்களில் அநேகருக்கு இருக்கிறது. You have not understood justification. நீதிமானாக்கப்படுதலை குறித்து இன்னும் நீங்கள் விளங்கிக் கொள்ளவில்லை. You are still unconsciously depending on the righteousness of the law. நீங்கள் உங்களை அறியாமலேயே நியாயப்பிரமாணத்தினாலே வருகிற நீதியை பற்றிக் கொண்டிருக்கிறவர்களா இருக்கிறீர்கள். Because of that you are missing a New Testament anointing. You are missing the miracles in your life. இது நிமித்தமாக புதிய ஏற்பாட்டு அபிஷேகத்தையும் புதிய ஏற்பாட்டு அற்புதங்களையும் நீங்கள் இழக்கிறீர்கள். Let me encourage you to go down. நீங்கள் இன்னுமாய் கீழே செல்லும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். Humble yourself. உங்களை நீங்களே தாழ்த்தும்படியாக உற்சாகப்படுத்துகிறேன். And recognize that in God's eyes you are no better than anybody else. தேவனுடைய கண்களிலே மற்ற யாரை காட்டிலும் நீங்கள் மேன்மையானவர்கள் அல்லவே அல்ல என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Don't be like the laborers who came in the first hour and said to the master, why have you made us equal to these people who came in the 11th hour? அந்த திராட்சை தோட்டத்துக்கு வேலை செய்ய வந்த முதலாம் மணி நேரத்தில் வேலைக்கு வந்த அந்த கூலியாட்கள் எங்களை இவர்களுக்கு சமமாக்கினீரே என்று சொன்னது போல நீங்கள் என்ன வேண்டாம். We have seen that many times. அநேக சமயங்களில் இதை பார்த்திருக்கிறோம். We appoint a brother as an elder in a church. ஒரு சபையிலே ஒரு சகோதரனை மூப்பனாய் ஏற்படுத்துகிறோம். In the beginning he is a very humble brother. He is like 11th hour laborer. ஆரம்பத்திலே 11வது மணி நேரத்திலே வந்த கூலிக்காரனை போல தாழ்மையாக தான் இருக்கிறார். But after he is there for a few years and God blesses his work, ஆனால் அங்கே ஒரு சில ஆண்டுகள் இருந்து தேவனுடைய ஊழியத்தை ஆசீர்வதிக்கும் பொழுது
His whole attitude changes. He becomes like a first hour laborer. அவருடைய முழு மனப்பான்மையும் மாறி இப்பொழுது முதலாம் மணி நேரத்துக்கு வேலைக்கு வந்த கூலி ஆட்களைப் போல மாறி விடுகிறார்கள். And say, how can you make me equal to these people? இவர்களோடு கூட என்னை எப்படி சமமாக்க முடியும் என்று கேட்டார்கள். I have been longer in the Lord's work than all of you. உங்கள் எல்லாரை காட்டிலும் நான் அதிகமான வருஷங்கள் தேவனுடைய பணியில் இருக்கிறேன். I say, Lord, I want to be equal to the least of all the saints all the days of my life. ஆண்டவரே, என்னுடைய எஞ்சிய நாட்கள் முழுதுமாய் பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவருக்கு நான் சமமாய் இருக்க விரும்புகிறேன் என்று ஆண்டவரிடத்தில் சொல்கிறேன். That's the only place I want. எனக்கு தேவையான இடமெல்லாம் அது மட்டுமே போதும். I never want to say anything to people that makes them feel that they are smaller than me. என்னை காட்டிலும் இவர்கள் சிறியவர்கள் கீழானவர்கள் என்று உணரத்தக்கதான ஒரு காரியத்தையும் ஆண்டவரே நான் சொல்ல மாட்டேன். I don't want to talk to them standing on a pedestal. நான் ஒரு மேடையிலே நின்று பேசக்கூடியவனைப் போல நான் மேன்மையாய் என்னை மாற்ற விரும்பவில்லை. I have understood one thing. நான் ஒன்றை விளங்கிக் கொண்டேன். Death is the great equalizer. மரணம் என்பது எல்லாரையும் சமப்படுத்துவதிலே ஒரு பெரிய கருவியா இருக்கிறது. They are sinners. அவர்கள் பாவிகள். I am a sinner. நானும் ஒரு பாவி. Death has made me equal to them. மரணம் என்பது என்னையும் அவர்களுக்கு சமமாக்கி விட்டது. The spiritual death that comes as a result of sin பாவத்தின் விளைவாக வரக்கூடியதான ஆவிக்குரிய மரணம் என்பது has equalized me with all the worst sinners in the church. சபையிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய மோசமான பாவியோடு கூட என்னையும் சமமாக்கி விட்டது. I accept it. நான் அதை ஏற்றுக்கொண்டேன். Then how do I stand? பிறகு எப்படி நான் நிற்கிறேன்? I stand only clothed in the righteousness of Christ. கிறிஸ்துவுடைய நீதியினாலே தரிப்பிக்கப்பட்டவனாய் நான் நிற்கிறேன். I stand clothed with the righteousness of Christ. கிறிஸ்துவுடைய நீதியினாலே நான் உடுத்தப்பட்டவனாய் தரிப்பிக்கப்பட்டவனாய் நிற்கிறேன். What about that brother? இந்த சகோதரனை பற்றி என்ன? Yesterday. நேற்று தான் மலை திரும்பின அந்த சகோதரனை பற்றி என்ன? He is also clothed in the righteousness of Christ. அவரும் கிறிஸ்துவுடைய நீதியினாலே உடுத்துவிக்கப்பட்டிருக்கிறார். He is equal to me. அவர் எனக்கு சமமானவர். Can you accept that? இதை உங்களால ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? That is the spirit of the 11th hour laborer. இதுதான் 11வது மணி நேரத்திலே வந்த கூலியானுடைய மனப்பான்மை. I am sorry to say I have seen the spirit of the first hour laborer in many people in our church. நம்முடைய சபையிலே अनेகருடைய வாழ்க்கையிலே நான் பார்த்திருக்கிறது என்னவென்றால் இந்த முதலாம் மணி நேரத்திலே வேலைக்கு வந்த கூலியானுடைய மனப்பான்மை இருக்கிறது. That is why there is no graciousness in their spirit, there is no anointing in their life. ஆகவே தான் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு அபிஷேகம் இல்லை, அவருடைய வார்த்தையிலே ஒரு கிருபை இல்லை. I don't throw stones at them because I myself was like that some years ago. நான் அவர்களை பார்த்து கல்லெறிவதில்லை, ஏனென்றால் நானே பல ஆண்டுகளுக்கு முன்பதாக அப்படி இருந்தேன். But God has delivered me from that legalistic spirit which bound me to this earth. இந்த பூமியோடு கூட உலகத்தோடு கூட என்னை கட்டி போட்டதான அந்த பிரமாணத்தினுடைய ஆவியிலிருந்து தேவன் என்னை விடுதலை ஆக்கி விட்டார். Today the only thing I can compare myself to is the eagles that fly in the sky. இன்றைக்கு நான் என்னை ஒப்பிட்டு பேச வேண்டும் என்று சொன்னால் வானத்திலே பறக்கக்கூடிய கழுகுகளைப் போல. Why? ஏன்? Because I have no righteousness but the righteousness of Christ today. எனக்கு என்று நீதி கிடையாது, எனக்கு இருக்கிறதெல்லாம் கிறிஸ்துவுடைய நீதிதான். And when I come to Jesus, come to God the Father, I come only with the righteousness. பிதாவாகிய தேவனிடத்திலே வரும்பொழுது கிறிஸ்துவுடைய நீதியினால் மட்டுமே நான் வருகிறேன். That is the meaning of Romans 4:25. He was raised again for our justification. நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக இயேசு எழுப்பப்பட்டிருக்கிறார் என்பதன் பொருள் அதுதான். My brothers and sisters, you don't have to take as long as I took to discover these truths. இந்த சத்தியங்களை கண்டுபிடிப்பதற்கு எவ்வளவு நாட்கள் எனக்கு ஆனதோ அவ்வளவு நாட்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தேவையில்லை. I went wandering and I finally found it. நான் அங்கே இங்குமாய் அலைந்து கடைசியாக அதை கண்டுபிடித்தேன். But you can come there straight. ஆனால் நீங்கள் அலையாமலே நேரடியாக இந்த சத்தியத்துக்கு வர முடியும். Death has equalized you with all the sinners in your church. உங்களுடைய சபையில் இருக்கிற எல்லாரோடும் கூட உங்களையும் மரணம் என்பது சமப்படுத்தி. Can you accept that? இதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? You'll never have a problem with pride then. அப்படி இருக்கும் பட்சத்திலே உங்களுக்கு பெருமை என்ற பிரச்சனையே இருக்காது. See, God has equalized everybody. தேவன் எல்லாரையும் சமப்படுத்தி விட்டார்.